ஹாய் சகோ, வெல்கம் டு எம்கேஆர்இ டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம எம்கேஆர்இ டிசைனரில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் நம்ம எம்கேஆர்இ டிசைனரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேலே லோகோவில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஓகே சகோ, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நேற்று கிளாஸ் 45 கட் பீடில் வந்து ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எல்லோரும் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன்லாம் கூட போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 46 சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதே சீக்வன்ஸ் ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு 3 டைப்ஸ் வந்து நான் இன்றைக்கே உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். கிளாஸ் 46 ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் எல்லா கிளாஸுக்குமே சொல்கிறேன், லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச் போடுங்க, எந்த ஸ்டிச்சுமாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதனால் வந்து லைன் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து நீட்டாக வரும். ஓகேவா? அதனால் லைன் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சீக்வன்ஸ் வந்து இந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். குமிழ் சிமிக்கி கொடுத்துருப்பேன், சமிக்கி, அது வந்து இப்போ யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸு. இந்த சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு நான் வந்து ஜரி த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஜரி த்ரெட் ஏன் அப்படின்னா, நாம் வந்து இப்போ ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஸ்டிச் போடுறேன்னா மேலே வந்து தெரியும் த்ரெட்டு. ஸோ அதனால் ஜரி த்ரெட்டுனா கோல்டு கலருக்கு கோல்டு கலர் மேட்ச் ஆகிடும், ஜரி த்ரெட் வந்து தெரியாது. அதனால் இல்லை நான் வந்து ஸ்விங் த்ரெட்டில் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கோல்டு கலர் போடுறீங்கன்னா கோல்டு கலர் ஸ்விங் த்ரெட் தான் வந்து போடணும். கரெக்டாக அந்த சீக்வன்ஸுக்கு மேட்சாக தான் வந்து போடணும். இதே நீங்கள் கலர் சீக்வன்ஸ் போடுறீங்கன்னா அந்த கலருக்கு மேட்சாக தான் வந்து நீங்கள் ஸ்விங் த்ரெட் வந்து போடணும். ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ கூட இல்லை எனக்கு வந்து மேட்ச் ஆகலை, அந்த கலர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நைலான் த்ரெட் இருக்குது இல்லையா, அதான் நரம்பு அப்படின்னு சொல்லுவேன், அதில் கூட போட்டுக்கலாம். அது வந்து இன்விசிபிளாக இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது. இல்லைனா நீங்கள் கோல்டு கலர்னால் ஜரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கோல்டு கலர் ஸ்விங் த்ரெட் தான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஜரிலையே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜரி நாட் பண்ணி எடுத்துக்கிறேன் கீழே. இதுக்கு வந்து நான் அயன் நீடில் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த நீடில் வேணால் யூஸ் பண்ணலாம், 13, 24 அயன் நீடில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அயன் நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அயன் நீடில்லையே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது நான் வந்து த்ரெட் இந்த எண்டுலேருந்து எடுக்கிறேன். நல்லா தெரியுதா? எடுத்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டேன். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பேக் லாக் வந்து கண்டிப்பாக போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது சீக்வன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே உங்களுக்கு ரெண்டு சீக்வன்ஸாக எடுத்தால் வராது. ஓகே, சீக்வன்ஸ் எடுத்து உள்ளே போட்டுட்டேன். இப்போ அந்த சீக்வன்ஸ் முடியுது பார்த்திங்களா, அந்த சர்க்கிள் பக்கத்தில் நான் வந்து ஸ்டிச் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு ஒன்று மேலே ஒன்று வரும். ஓகேவா? அதே மாதிரி பக்கத்தில் ஒரு சீக்வன்ஸ் மேலே இன்னொரு சீக்வன்ஸ் வர மாதிரி வரும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். சுகர் பீடு வந்து கடகடன்னு போட்ட மாதிரி ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். தெரியுதா? உள்ளே போட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்.
இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைப்ஸ். இதுதான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் டைப் வந்து நான் கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் டைப்பும் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைப் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து கண்டினியூவாக போட்டே வரணும். நான் இங்கே வந்து எண்ணாட் போட்டு வரேன் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போடுங்க. 3 இன்ச்சுக்கு கம்மி இல்லாமல் வந்து கண்டிப்பாக நீங்கள் போடணும். எண்ணாட் போடும் போது ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அப்புறம் வந்து எண்ணாட் போடுங்க. லாஸ்ட்டில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் சின்னதாக போட்டுட்டு அப்புறம் வந்து எண்ணாட் வந்து போடுங்க. ஓகேவா? இப்போது நான் வந்து டைப் 2 எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் செகண்ட் லைனில் போட்டு தான் வந்து எனக்கு போடணும். டைப் 2 வந்து நான் இங்கேயே உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எட்ஜிலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் லைனு. இந்த இடத்துல வந்து நான் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸ்டிச் கொடுத்து எடுத்துகிட்டு இப்போது அதே மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸாக கொடுக்குறேன். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்டிச் கொடுக்குறேன். திரும்பி ஒரு செயின் ஸ்டிச், திரும்பி அதே மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸாக எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திரும்பி சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த சீக்வன்ஸுக்கு வெளியே ஒரு சின்ன செயின் ஸ்டிச். ஓகேவா? இப்போ திரும்பி அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போது ஒரு சீக்வன்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். திரும்பி அதே மாதிரி. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு டிசைன் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக வந்து டிசைன் போடணும். டிசைன் வந்து டைப் 1 தான் வந்து போடணும். டைப் 2 போடாதீங்க. டைப் 1ல் தான் வந்து நீங்கள் டிசைன் போடணும். அப்போ தான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கேட்குற இடத்துல இருக்கும் போதே நம்ம கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் வரும். அப்போ தான் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் கடற்கரை கிளாஸை முடிச்சுட்டு போகணுன்னு நினச்சி கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டவுட் கேட்க முடியாது. யார்கிட்ட போய் டவுட் கேட்பீங்க? இப்போது லாஸ்ட் அதே மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் என்லாக் போடுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போது தேர்ட் டைப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே நம்ம வெறும் சீக்வன்ஸ் வச்சு தான் போட்டோம். தேர்ட் டைப் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு போட போகிறோம். ஓகேவா? ஒரு சின்ன லைன் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து 3 லைன்ஸுமே நெக்ஸ்ட் போட்டு நீங்கள் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிசைனுக்கு போங்க. டைப் 1க்கு டிசைன் போங்க.
ஓகே சகோ, நாம் இன்றைக்கி டைப் 3 வந்து பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஆல்ரெடி அது போட்டுட்டேன், பட் அது வந்து வீடியோ வந்து கட்டாயிருக்கு. நான் அதை கவனிக்காமல் ஃபுல்லாக வந்து நான் அதை சொல்லிட்டேன். ஸோ அப்புறமா பார்த்தா வந்து வீடியோ கட்டாயிருந்தது. அது சரி, ஓகே நம்ம இன்னொரு தடவை வந்து சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைன் வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் பேக்லாக் போட்டு எடுத்துடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அப்படியே வந்து ரெண்டுமே ஒன்றா வந்து உள்ளே விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்டிச். ஓகேவா? இப்போது ஒரு சின்ன லாக் போட்டுட்டு, அதாவது செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பியும் ஒரு சுகர் பீட், ஒரு சீக்வன்ஸ். நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடாமையும் வந்து போடலாம், அது வந்து அவ்வளோ யூஸ் ஆகாது. செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா இது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு சுகர் பீட் எடுத்துக்கோங்க, அப்புறமா சீக்வன்ஸ் எடுங்க. அப்போ தான் வந்து சீக்வன்ஸ் கீழே சுகர் பீட் மேலே வந்து இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்செல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்டர் லைன்ஸில் யூஸ் பண்ணலாம் 3 ஸ்டிச்சுமே. நம்ம வந்து 3mm பீட் கொடுப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் 3 லைன்ஸ், அதாவது 4 லைன்ஸ் கொடுப்போம். நார்மலாக ஜரி த்ரெட்டில் 2 லைன்ஸு, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து 2 லைன்ஸ் கொடுப்போம். அதை நான் ப்ளவுஸ் கோர்ஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் வந்து பீட்ஸ் ஒர்க்கு கொடுப்போம். ஃபஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு 3mm பீட் கொடுத்துட்டு திரும்பி சுகர் பீட், அந்த மாதிரி வந்து பார்டர் லைன் கொடுப்போம் பீட்ஸ் ஒர்க்கில். அந்த இடத்துல வந்து நம்ம 3mm பீடுக்கு பதில் இந்த பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சுகர் பீட் 3mm பீட், அது டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளவர் அதை மாதிரி எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவுட்லைனில் வந்து கொடுக்கலாம். நார்மல் சீக்வன்ஸ் இது அந்த மாதிரி அவுட்லைனில் வந்து கொடுக்கலாம். அப்புறம் இந்த சீக்வன்ஸ் வந்து புட்டாஸில் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஃப்ளவர் டைப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸ் கோர்ஸில் டிப்ஸ் சொல்லுவேன் உங்களுக்கு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் முடிச்சிட்டிங்களா அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் லைஃப் டைமில் உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டைமில் எந்த டவுட் வந்தாலுமே எனக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் தான் கிளாஸ் முடிச்சிட்டிங்களே ஏன் கேட்குறீங்க அப்படின்லாம் நான் கேட்கவே மாட்டேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. பொட்டிக் வச்சுருக்காங்க, அவங்களும் வந்து எனக்கு கால் பண்ணி ஒரு சில டவுட்னால் கேட்குறாங்க. நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு சின்ன லாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு, தெரியுதா, ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு என் நாட் போடுறேன். மோஸ்ட்லி வந்து இது செயின் ஸ்டிச் போட்டு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக வர்றது வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க. நம்ம இந்த ஸ்டிச் போட்டோம்னா இந்த ஸ்டிச் கூட பீட்ஸ் வர மாதிரி இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க. இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன், இது பாருங்கள், இது எல்லாமே வந்து எனக்கு படுத்துட்ருக்கு. இது வந்து 1 2 எனக்கு இது எல்லாமே ஓகே, இது 2 மட்டும் தூக்கிட்டு இருக்கு. எதனாலனா நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கணும். நான் இதை தூக்கி இப்படி நிப்பாட்டிகிட்டே செயின் ஸ்டிச் போட்டதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இது படுக்கிறதுக்கான கேப், அதாவது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இவ்வளோ, இந்த சர்க்கிள் இவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வந்து இல்லாததுனால நம்மளுக்கு இப்படி படுக்காது. கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா, இப்படி ஃப்ரீயாக இப்படி இழுத்துட்டு திரும்பி ரிவர்ஸில் வந்து இப்படி போடுவாங்களா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இது படுத்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
ஓகே சகோ, இன்றைக்கி வந்து நம்ம 3 ஸ்டிச்சுமே பார்த்தாச்சு. டைப் 1, டைப் 2, டைப் 3 சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் பார்த்தாச்சு. இதை நீங்கள் போட்டுட்டு டைப் 1 வந்து ஸ்டிச் பண்ணி எனக்கு டிசைன் போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.